வணக்கம். வெல்கம் டு டாரோ டிவைன் நைன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி கார்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு உங்கள் கெரியரில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் பற்றி. அது எது வேணாலும் இருக்கலாம். உங்கள் கெரியர் இல்லைனா உங்கள் ஜாப் இல்லைனா பிஸ்னஸ், இது எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், இல்லை இது இது எப்படி போயிட்டுருக்கு, இதுக்கு எனக்கு எப்படி சொல்யூஷன் கிடைக்குன்னு கூட நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம். ஸோ அதுக்கு இன்னைக்கு நான் 3 கார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த கார்டு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 கார்ட்லேயும் நீங்கள் ஒரு நம்பரை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் நம்பர் 1 செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு ஓகே 2 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஆஃப் வான்ஸ் கார்டு கண்டிப்பாக லொக்கேஷன் சேஞ்சை காட்டுது. ஸோ நீங்கள் ஏதாவது வேறு லொக்கேஷனுக்கு நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிளிக் ஆகும். எஸ்பெஷலி அப்ராட் போகிற ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் ஆகி போகிற மாதிரி, அது வெளியூராக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், அவுட் சைட் ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் கடல் தாண்டி போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லொக்கேஷன் சேஞ்ச் இருக்குது. அது நியூ ஜாபாகவும் இருக்கலாம், இல்லை இருக்கிற ஜாப்லேயே நீங்கள் ஸ்விட்ச் வேறு ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகும், இல்லை பிஸ்னஸ் வைஸும் உங்களுக்கு அது கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் 2வது கார்டு 4 ஆஃப் வான்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. புதுவிதமான பிஸ்னஸ் ஆரம்பிக்கவோ, இல்லை புது ஜாபில் நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கோ, உங்கள் ட்ரீம் ஜாப், உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஜாபாக இருக்கலாம், நல்ல பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கலாம், அப்ரைசல், இன்க்ரிமெண்ட், இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். ஸோ இந்த கார்டு நம்பர் 2 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் ஜாபில் நீங்கள் விரும்பின நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அண்ட் நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா குயின் ஆஃப் கப் வந்திருக்கு. ஸோ உங்களோட இமோஷன்ஸ் க்ளோஸ்டாக இருக்கும், நீங்கள் ரொம்ப வெளிப்படுத்த மாட்டீங்க. அண்ட் யார்கிட்டையும் அன்வான்டாக தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லது. அதாவது உங்களுடைய ஒர்க்கை பற்றியோ, இல்லை ஹையர் அஃபீஷியல்ஸ் பற்றியோ, இல்லை உங்கள் பிஸ்னஸில் சில சீக்ரெட்ஸ் பற்றியோ யார்கிட்டையும் அன்வான்டாக பேசாதீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்டேயோ, இல்லை நீங்கள் மேரிடுனா உங்கள் ஒய்ஃப்கிட்டேயோ கேட்டு நீங்கள் டெசிஷன்ஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னொன்று ஹையர் அஃபீஷியல் இருக்கிற விமன் இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்பர் 3 கார்டு எடுக்கிறவங்களுக்கான பலன்கள் இதுதான். அண்ட் ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.